மாவட்ட ஆட்சித்தலைவர், தாம்பரம் மாநகராட்சி காவல்துறை மாநகர காவல்துறை ஆணையர், அதேபோல் சென்னை தாம்பரம் மாநகராட்சியினுடைய ஆணையர், வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறை போன்ற துறைகளை அதிகாரிகள்லாம் கலந்து இந்த போக்குவரத்து பிரச்சனையிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றிலாம் ஆய்வு செய்தோம். இப்போது ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கமிட்டி 10 நாட்களுக்குள்ளாக ஆய்வு செய்து இந்த போக்குவரத்து நெரிசலிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதை ஆய்வு செய்து அறிக்கை தர இருக்கிறார்கள். அதன்படி சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து ஏற்படாத அளவிற்கு, மக்கள் சிரமப்படாத அளவிற்கு அந்த பணிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடைபெற்றது. ஆக பல்வேறு அனைத்து துறைகளிலும் இருக்கிற சிக்கல்களை, பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் சரி செய்திட வேண்டும் என்று இப்போது அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளாக நிச்சயமாக, அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தாம்பரம் வழியாக இருந்து செங்கல்பட்டுக்கு போக முடியாது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இல்லை திங்கட்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு வர முடியாது. ஆக இப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நிரந்தரமாக மக்கள் படுபடுகிற அந்த சிரமங்களை போக்கிட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளாக அந்த ஆய்வு தருகிற அறிக்கையின் மூலமாக சரியான நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து சிக்கலிலிருந்து மக்களை நிச்சயமாக பாதுகாப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் இப்போ பேசியாச்சு. அது மாதிரி ஆமணி வண்டியெல்லாம் அங்கே நின்றுனா அது மாதிரி நடவடிக்கை எடுத்துருவாங்க. எது இப்போ நாங்கள் ஒரு கமிட்டி போட்டுக்கிறோம், எல்லா துறையும் சேர்ந்து. அவங்க ஆய்வு பண்ணி ஒரு 10 நாட்களில் வந்து ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. அதன் பேரில் அவங்க அந்த ஆய்வில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் சரி செய்து தந்து அந்த போக்குவரத்து பிரச்சனையை சரி செய்ய இருக்கிறோம். எதுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அந்த பஸ் இப்படி வந்து இறக்கி விடுவாங்க, அங்கேயே சிக்கல் இருக்குதுன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கைன்னு சொல்லி இப்போ வந்து அந்த கமிட்டி ஆய்வு தந்ததுக்கு அறிக்கை தந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி சரி பண்ணி அது ஜனங்கள்லாம் நிம்மதியாக போகிறதுக்கு வரதுக்கு வேண்டிய ஏற்பாடு நாங்கள் பண்ணுவோம். காவல்துறை இருக்குது, வருவாய்த்துறை இருக்குது, நெடுஞ்சாலைத்துறை இருக்குது, கார்பரேஷன் தாம்பரம் மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. இல்லை வேகப்படுத்துகிறோம், வேகப்படுத்த நடக்குது. போட போகிறோம். எலெக்ஷன் கோடு வந்து இல்லைப்பா, எந்த வேலையும் நடத்த முடியல. அதுக்கு டெண்டருக்கு போகணும், அதெல்லாம் டைம் ஆகணும். இப்போ நீங்கள் தான் கிட்டத்தட்ட 70, 45, 50 நாள் பாழாக போச்சு. இனிமேல் தான் அதை வேலையை வேகப்படுத்தி பண்ண போகிறோம். அதுக்கு நிதி ஒதுக்கீடுலாம் பண்ணாங்க. அதனால் நிச்சயமாக வந்து இந்த ரோடை எப்படி தலைவர் வந்து 29 கிலோமீட்டர் பாலம் போடணும்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக வந்து தலைவருக்கு எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிட்டோம் முதல்வருக்கு. ஆக எந்தெந்த பணிகள் அதுக்கு எவ்வளோ பணம் வேணும் ஒதுக்கீடு செய்து அந்த பணிகளெல்லாம் நிச்சயமாக எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக செய்திட முடியுமோ செய்து மக்களுடைய பிரச்சனை நாங்கள் இந்த கமிட்டி யார் தலைமையில் சார்? மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்போ அதாவது காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே முக்கியமான அதிகாரிகள் தான் போட்டுக்கிறோம். நாங்கள் தான் ஆர்டிஓ தலைமையில் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இப்போ அதையும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறோம். அது வந்து சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி, நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து எங்கெங்கெல்லாம் அந்த பேருந்து நிலையத்தை அந்த நெல்கொடை எடுத்துட்டாங்களோ எங்கெங்கே தள்ளி போடணும் அதையும் நாங்கள் இடத்த ஸ்டடி பண்ண எல்லாத்தையும் இடத்த ஸ்டடி பண்ணி அதையும் போட போகிறோம். யார் யாரெல்லாம் அந்த ஆக்கிரமிப்பில் இருந்து போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்களோ அது யாராக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். யாராக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டேன்னா போலீஸையே சொல்லியாச்சு. யாராக இருந்தாலும் தயவுதாட்சன் இல்லாத போக்குவரத்துக்கு இடைஞ்சல் செய்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ அதையே சொல்லியாச்சு. எல்லாம் உங்கள் கதை எல்லாத்தையும் நாங்கள் பேசிட்டோம், ஸ்டடி பண்ணி அதுக்கு பின்னால் வழி கொடுக்குறது தானே. அதுக்கு வேகமாக நடந்துட்டு இருக்க வேலை இன்னும் 4 மாதத்தில் முடிஞ்சிடும். இல்லையா இங்கே ஒன்று இல்லையா, 1-2 இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் ஃபெயிலியர் ஆகிருக்கும், அது மாதிரி தான் இருக்கும். தவிர
நிரந்தரமாலாம் தப்பாலாம் சொல்லாது. ரெகுலராக ஏங்க இப்போ காற்று மழை அடிச்சுது, மரம் சாஞ்சு விழுது, திடீர்னு கரண்ட் அந்த இடத்துல கட்டு தான் ஆகும். அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் கட் ஆகுதுன்னா எப்படி அது? நன்றி, வணக்கம்.